நாகம் எல்லாம் போனமுறை திருவிழாக்கள் முதல் முறை எல்லாம் இந்த கோவில் அண்மிக்கக்கூடிய பகுதியில் ஒலிபெருக்கிக்குள்ளே நிறைய ஒலிபெருக்கிகள் உள்ள வச்சு பாரிய அளவில் சிகரங்கள் கட்டப்பட்டிருக்குது. மீன் விளக்கு இவரை தெரியுமா? நீங்க அதை பாத்துக்கிறீங்களா? போன வருஷம் வந்து நான் இந்த நிகழ்ச்சிகள் அவரும் பாரு அவரும் பார்க்கத்தான் கூட திறம்பெறுது. ஒவ்வொரு கோவில்களிலும் திருவிழாக்கள் நடக்கும். ஆனால் திருவிழா என்ற அர்த்தத்துக்கு பெயர் கொடுக்கக்கூடிய இது கட்டுட சந்தி. இந்த கட்டுட சந்தி ஆரம்பிக்கிற இந்த இடத்துல இருந்து கோவில் வரையும் வீதியினுடைய 2 பக்கங்களும் மின்விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வருஷம் வருஷம் இந்த திருவிழா ஒரு வித்தியாசமான முறையில பிரம்மாண்டமாக இடம்பெறதுதான் வரலாறு. அந்த அடிப்படையில வீதியிலே எப்படின்னு சொன்னா, கோயிலுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. திருவிழாக்கள் மிக ஆடம்பரமாக அல்லது இவ்வளவு பிரம்மாண்டமாக செய்யப்படுவதற்குள்ள வந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அண்மையெல்லாம் சில திருவிழாக்கள்ல வந்து விபத்து சம்பவங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டது. மறுபக்கமா பார்த்தா சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகிறது. அப்படி துன்பப்பட்டு கொண்டே அல்லது கஷ்டப்பட்டு கொண்டே அல்லது மன சோர்வடைந்து கொண்டே அப்படியே காலத்தை கழிக்க போகிறோமா, இல்ல கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஓரளவுக்காவது கொண்டாடி ஆசுவாசப்படுத்தி வாழ்றதுக்கு முயற்சிக்க போகிறோமா என்ற கேள்வியும் வந்து நம் முன்னால் இருக்கிறது. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். உள்ள போய் ஒவ்வொரு விஷயங்களா பார்க்கலாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. சொல்லக்கூடிய அந்த முன்புற பகுதி முழுவதுமே வந்து நிறைந்த மின் விளக்குகளினால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே பூஜை வழிபாடுகள்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவாமி அதுக்கு பிரதான வெளிவீதி விழாபரம், அதுவும் குறிப்பாக மஞ்ச திருவிழா, மஞ்சம் எல்லாம் பலம் வந்ததுக்கு பிறகுதான் பிரம்மாண்டமான அந்த நிகழ்ச்சி வருஷம் வருஷம் செய்வதை போல சில வித்தியாசமான விஷயங்கள் இந்த கோவிலுக்கு தனித்துவமாக இருக்கும். அது பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்யற அந்த விடயங்கள் தான். யாழ்ப்பாணத்துல சண்டிலிப்பாலை நிற்கிறோம். சண்டிலிப்பாளையம் வந்து சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில், நாக வழிபாட்டுக்கு பிரசித்தி பெற்ற தலம். அதோட வந்து இந்த நாகம் எல்லாம் போனமுறை திருவிழாக்கள் முதல் முறை எல்லாம் இந்த கோவில் அண்மிக்கக்கூடிய பகுதியில் அவதானிக்கப்படுது என்று சொல்லிக்கணும். இப்ப திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. கடந்த வருஷம் ஒரு காணொலி போட்டிருப்பேன். பிரம்மாண்டமான முறையில் இந்த திருவிழாக்கள்ல வந்து மஞ்சம் இன்னொரு ரகம் இடம்பெறும். பெரிய அளவில் மின்விளக்குகளோ ஒளிபெருக்கிகளோ எல்லாமே போட்டு அதை விட பிரம்மாண்டமா இந்த கலைஞர்களை கௌரவிக்கிற விஷயம், அதை விட இசை நிகழ்ச்சி என்று சொல்லி ஒரு வித்தியாசமான திருவிழாவாக, கலகலப்பான திருவிழாவாக, பழமைகளை மீள ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு திருவிழாவா இருக்கும். பின்னுக்கு பார்த்தா வந்து அந்த விஷயம் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. இதெல்லாம் சிகரம் கட்டுறன்னு சொல்லுவாங்க. முந்தி திருவிழாக்கள் அதிகமாக இது இருக்கும். அதே மாதிரி தான் ஒலிபெருக்கிகள்ல காட்டப்படக்கூடிய பிரம்மாண்டம்ன்றது இன்னும் ஒரு வித்தியாசமா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொலியில நான் பதிவு செய்யறேன். செய்யப்பட்டிருக்கிறது. அதுல அந்த ஒலிபெருக்கிகளை காட்டுற அதனுடைய அளவுகளும் அதுக்குள்ள செய்யப்பட்டிருக்கிற நுட்பமான விஷயங்களும் போன வருஷம் காட்டணும். ஒலிபெருக்கிக்குள்ளே நிறைய ஒலிபெருக்கிகள் உள்ள வச்சு அதே மாதிரி ஒரு இடத்துல கூட இந்த பூட்டிகள் பாருங்க. அதை விட வந்து இதை அளவுக்கு ஒப்பாக மற்றது ஏனைய ஒலிபெருக்கியும் இந்த பக்கமா வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த உயரம் எந்த அகலம் வந்து நினைச்சு பார்க்கவே முடியாது. அதே மாதிரி கோவிலுடைய முன்புற பகுதி முன்பு வந்து அந்த திருவிழாக்கள் எல்லாம் சிகரம் கட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லணும். அது மாதிரி பாரிய அளவில் சிகரங்கள் கட்டப்பட்டிருக்குது. மீன் விளக்கு அலங்காரம் எல்லாமே இதில் செய்யப்பட்டிருக்குது. இன்றைய நிகழ்ச்சிக்குரிய அந்த பதாகை தென்னிந்தியாவினுடைய பின்னணி பாடல்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவரை தெரியுமா? நீங்க அதை பார்த்துக்கிறீங்களா? போன வருஷம் வந்து நான் இந்த நிகழ்ச்சிகள் வந்து செய்து கொடுத்தேன். கஜனண்ணா கேட்டுக்கொண்டது. அதே மாதிரி தான் குமாரண்ணா இந்த திருவிழாவினுடைய உபயோகாரர். என்ன கதை அண்ணா? என்ன மாதிரி போய் கொண்டிருக்கோம். என்ன விசேஷம் மஞ்சள் திருவிழா விழாக்கள் கழினம் சுசாதனம் பாராராம் முக்கியமா இல்ல பெரியா தானே அப்படியெல்லாம் இல்ல. அவரும் பாரு அவரும் பார்க்கத்தான் கூட திறம்பெறுது. நீங்க அடிச்சு விடுங்க. இதே மாதிரி அதுல முன்னுக்கு பாருங்க, பெரிய அளவில் மின் விளக்குகள் எல்லாமே பிரம்மாண்டமான அளவில் செய்யப்பட்டிருக்குது. மஞ்சம் இந்த பக்கமாக தயாராக இருக்கிறது. சுவாமி உள்ள பூசை முடிச்சு மஞ்சத்துல ஆரோவணிக்கிற அந்த சந்தர்ப்பம். காலையில் பிரம்மாண்டமான தவில் நாதஸ்வர கச்சேரி நடந்தது. உள்ளுக்கும் ஒரு சிறிய மஞ்சத்தில் அம்பாள் உலாவத்திற்கு பிறகு நாதஸ்வரனுடைய இசையோடு இப்போது அம்பாள் வெளிவீதி விழா வர போகிறார். காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்மாண்டமான அளவில் இந்த மேள கச்சேரிலாம் நடந்தது. மாலையில் இசை நிகழ்வு நடைபெற இருக்கிறது.
இருந்து பார்க்கிற போதே தனி அழகாக இந்த கோவில் காட்சி தருகிறது. சுழல்கிற அமைப்போடு இந்த மின்விளக்குகள். இது ஒரு கொஞ்ச நாள்ல இந்திர விழா நடக்கும். வல்வெட்டித்துறையில வந்து முத்துமாரியம்மன் கோவில், அந்த கோவிலுடைய திருவிழாவில் வந்து இப்படி பிரம்மாண்டமா இருக்கும். 10க்கும் மேற்பட்ட வித்தியாசமான நிகழ்வு இருக்கெல்லாம் போட்டிருந்தவை. அதே மாதிரி பல்வேறுபட்ட விசித்திரமான விஷயங்கள் இந்த ஒலிபெருக்கிகள் நான் ஒரு வருஷமும் காட்டினான். அந்த ஏட்டிக்கு போட்டியாச்சியர்னு சொல்லுவாங்க. அதோட வந்து இந்த நகர்கிற மின்விளக்குகள் மூலம் இறைவனுடைய உருவம். மேலே இந்த மின்விளக்குகள் சுழற்கிற அதே வேளையில வந்து இந்த ஒலிபெருக்கிகளை பாருங்க, ஒன்றுக்குள்ளே வந்து 1 2 3 4 ஒலிபெருக்கி வச்சு செய்திருக்கணும். எவ்வளவு தூரம் தொழில்நுட்பத்தில் நம்முடைய ஆக்கள் சிறந்தவர்கள் என்பதற்கு இதை விட வேறு உதாரணம் இல்லை. அதில் தான் அந்த சிகரம் எல்லாம் காட்டியிருக்கு. அதுக்கு பின்னால் கோபுரத்துக்கு எல்லாம் தனியாக மின்விளக்குகள் கொடுத்து எப்படி இருக்க ஒரு நல்ல வடிவான ஒரு காட்சியாகத்தான் இது இருக்குது. நிறைய கோயில் இப்படியான விஷயங்களை பார்க்க முடியாது, ஆனால் வந்து இங்கே அப்படியே இருக்குது. இந்தியாவில் பார்த்தா கொஞ்சத்துக்கு முதல் இன்னும் ஒரு சத்தம் வந்து கொண்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் சாமி சுற்றுறபடியாக அப்படி வரையில பெரிய அளவில் இந்த ஒலிபெருக்கிகள் வைக்கப்பட்டிருக்குது. வேறு திருவிழாவில் வேறு இடங்களில் இந்தளவு உயரம், கிட்டத்தட்ட எவ்வளோ உயரம், அந்தளவு உயரத்துக்கு இந்த ஒலிபெருக்கி எல்லாம் போட்டு ஒரு பிரம்மாண்டத்தை இங்கே காட்டியிருக்கிறார்கள். வீதிகள் எல்லாமே பாரிளவில் மின்விளக்குகள் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்குது. இந்த பக்கமாக தான் அந்த இசை நிகழ்ச்சிக்குரிய மேடை. இங்கே அநேகமான எல்லா விஷயங்களும் தயாராக இருக்குது. சாய் வந்து சுற்றி உள்ள போனதுக்கு பிறகு இந்த பக்கமாக அது ஆரம்பமாகும். மாலை வணக்கம். சீரணி நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய வருடாந்த மஞ்ச திருவிழாவில் உங்கள் அனைவரையும் நாங்கள் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திக்கிறோம். அனைவரையும் நாங்கள் அன்போடு வருக வருக என வரவேற்கிற அதே வேளையிலே முன்புறமாக இந்த பாதைக்கு அருகிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து, அது மாத்திரம்தான் ஒரு பாதையாக இருக்கிறது, அந்த பகுதியில் இருந்து விலகி செல்லுங்கள். ஏனையவர்கள் தங்களுடைய போக்குவரத்துகளை மேற்கொள்வதற்கு இடர்பாடாக இருக்கிறது. தயவு செய்து இந்த விண்ணப்பத்தை மாத்திரம் சொல்லிக்கொண்டு, ஒவ்வொரு கோவில்களிலும் திருவிழாக்கள் நடக்கும். ஆனால் திருவிழா என்ற அர்த்தத்துக்கு பெயர் கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான திருவிழா சீரணி நாகபூஷணி அம்மன் ஆலயத்திலே, அதிலும் குறிப்பாக இந்த மஞ்ச திருவிழாவாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டை போல இந்த ஆண்டும் குமாரண்ணா தன்னுடைய காசா ரெஸ்டாரண்ட் மூலமாக அந்த அனுசரணையோடு உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிற இந்த இசை நிகழ்வை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறார். அம்பாளை வழிபட்டு அம்பாளுடைய இந்த இஷ்ட சித்திகளை பெற்று மகிழ்வோடு இருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுக்காக இந்தியாவில் இருந்து, இந்த மண்ணில் இருந்து பிரபலமான கலைஞர்கள் பங்கு பெற்றுகிற அந்த இசை நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்து வைக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த நாளில் இந்த நிகழ்வுக்குரிய அனுசரணை வழங்குகிறவர்களை கௌரவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்வை ஆரம்பிக்க போகிறோம். திரு ராமச்சந்திரன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்வினுடைய அனுசரணையாளர், இந்த திருவிழாவினுடைய உபகாரர் குமாரனைக்குரிய மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு திரு ராமச்சந்திரன் அவர்களை நாங்கள் அன்போடு இந்த வேளையில் அழைக்கிறோம். காசா ஹோட்டல், அதே போல பல்வேறுபட்ட வர்த்தக நிறுவனங்கள் மூலமாக இந்த மண்ணில் தனக்குரிய முத்திரையை பதிரக்கூடிய குமாரண்ணா ஒவ்வொருவரையும் இந்த திருவிழாவை பிரம்மாண்டமான முறைகளை மாற்றி அமைப்பதில் அவருடைய பங்கு தனித்துவமானது. அவருக்குரிய மாலை இப்போது அணிவித்து வைக்கப்படுகிறது. திரு ரவிச்சந்திரன் அவர்களால், மணிக்கொண்ட ராமச்சந்திரன் அவர்களால். அண்மையிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய குமாரண்ணாவுக்குரிய இந்த கௌரவம் இப்போது வழங்கி வைக்கப்படுகிறது. அகர்ஜன், அடுத்து நீங்கள் வாருங்கள். இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இன்னும் ஒருவருக்கான கௌரவம் இப்போது வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வின், இந்த திருவிழாவினுடைய இன்னும் ஒரு அனுசரணையாளர் சாந்தகுமார் அவர்களுக்குரிய மலர் மாலை இப்போது அணிவித்து வைக்கப்படுகிறது. அதை அணிவித்து வைப்பதற்காக அகர்ஜன் நீங்கள் வாருங்கள்.
உரிமையாளர் இப்போது அவருக்குரிய கௌரவத்தை வழங்கி வைக்கிறார். நன்றி. நாங்கள் இசை நிகழ்வுக்குள் சொல்கிற நேரம். இன்றைய நாளில் எங்களோடு தங்கள் இசை மூலம் இந்த அரங்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க போகிற எங்களுடைய கலைஞர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு நாங்கள் நிகழ்வுக்குள் செல்ல போகிறோம். கஜனுடைய ஃப்ரீ பேர்ட்ஸ் இசை குழுவினுடைய கீபோர்ட் வாத்தியத்தோடு இன்றைக்கு இணைந்து கொள்கிறார்கள். திசைகளிலும் எல்லா நாடுகளிலும் இந்த இசை நிகழ்வுக்காக சென்று வருகிற எம்மண்ணினுடைய கலைஞன் ட்ரம்ஸோடு தனு இவர்களோடு இந்த பாடல்களுக்கு இடையே இசை வழங்குவதற்காக ஈழத்து உலகின் தவிர்க்க முடியாத நாதஸ்வர ஆளுமை பாலமுருகனுடைய புதல்வர் சாரங்கன் இவர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறது இந்த மஞ்சள் திருவிழாவினுடைய இசை நிகழ்வு. எந்த நிகழ்வை எடுத்தாலும் இறை வழிபாட்டோடு ஆரம்பிக்கிற அந்த மரபு என்பது நமக்கு இருக்கிறது. அந்த மரபை ஆரம்பித்து வைப்பதற்காக தென்னிந்தியாவினுடைய பின்னணி பாடகர் பிரசன்னா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். யாழ்ப்பாணம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு? எல்லோருக்கும் வணக்கம். இங்க சீரணி அம்மன் கோயில் போன வருஷம் நடந்த அந்த வீடியோ கஜன் அவர்கள் காமிச்சாரு. அதை பார்த்ததுமே இந்த இடத்துக்கு நான் வந்து பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ரொம்ப இலங்கை யாழ்ப்பாணம் எஸ்பெஷலி மக்கள் வந்து ரசிகர்கள், எஸ்பெஷலி அவங்க இசையை ரசிக்கிறத நம்ம ரசிப்பேன் எப்பவுமே. அது எப்பவுமே அப்படிதான். ஏன்னா இந்த இசை நல்ல கர்நாடக சங்கீதமாகட்டும், ஒரு பழைய படத்துல இருக்கிற நல்ல பாடல்களாகட்டும், இல்ல இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் குத்தாகட்டும், எதுக்குமே பாரபட்சம் காமிக்காம அப்படி ரசிச்சு நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல மனம், அந்த மனசு தெரியுது எனக்கு. நல்ல ஒரு ரெஸ்பெக்ட், மியூசிக் உங்களுக்கு மியூசிக் மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் புரியுது, அந்த மரியாதை நான் பார்க்குறேன். அதனால எப்பவுமே ஒரு நல்ல சில பாடல்கள் பாடணும் அப்படின்னா எனக்கு அங்கே விட்டுருங்க, ஸ்ரீலங்காவில் விட்டுருங்க, நான் வந்து நிம்மதியாக பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களை பார்த்தது, இந்த மண் அற்புதமான ஒரு டிவைன் பிளேஸ், அதுவும் அம்மன் கோயிலில். ஆல்ரெடி இங்கே வரும்போது நான் எங்கே போனாலும் கோயிலுக்கு போகிறது என்னோட வழக்கம். நாகபூஷணி அம்மன் நைனை போய் லாஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த தடவை நல்ல அற்புதமான தரிசனம். உங்கள் முன்னாடியும் அந்த அம்பாள் முன்னாடியும் பாடுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் இந்த ஜென்மத்தில். ரொம்ப நன்றி. சரி, நலம் தருவாய் என் தாய் என்ற பாடலோடு உங்களுடைய கரகோஷங்களோடு இந்த இசை நிகழ்வு இப்போது ஆரம்பிக்கிறது. நாகபூஷணி அம்மா தாயே, நாகபூஷணி அம்மா நாகபூஷணி தாயே அம்மா அகிலாண்டேஸ்வரி மீனாட்சி காமாட்சி அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, நலம் தருவாய்
என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. संगीत साहित्य स्वरलय ज्ञानम संगीत साहित्य स्वरलय ज्ञानम सारीरम पेरुम इनिमयुम सेरुम சாரீரம் வளம் பெரும் இனிமையும் சேரும் நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வின் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய். மதுரை அரசி மீனாட்சி தேவி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் கண்ணி தமிழ் தேனே கருணை பூரிவாய் அம்மா கண்ணி தமிழ் தேனே கருணை பூரிவாய் கரம் குவித்தேன் என்னை கழை கண் பாரம்மா கரம் குவித்தேன் என்னை கழை கண் பாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கம் நேர்மையும் தர வேண்டும் உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கம் நேர்மையும் தர வேண்டும் மாணவன் சோதரி உமா மகேஸ்வரி மாணவன் சோதரி உமா மகேஸ்வரி மங்களம் சூழும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சூழும் ஸ்ரீ புவனேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உரை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய். பிரசன்னாவுக்கு ஒரு கரகோஷம் இந்தியாவிலிருந்து வந்து இந்த இசை நிகழ்வை எப்போது அவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். சந்தோஷமாக நாங்கள் நகர்ந்து செல்ல போகிறோம். பல்வேறுபட்ட பாடல்கள் தொடர்ந்து வர போகிறது.